அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதென்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஊருடன் ஒத்துவாழ் அப்படின்னு நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம். இந்த டீசரு, ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் லுக்கு அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமளும் இறங்கிட்டோம். இது எதுக்கான டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட், நாளைக்கு வந்து கதை நேரத்தில் வித்தியாசமான ஒரு விஷயம். அதாவது இதுவரைக்கும் என்னுடைய கதைகளை மட்டும்தான் கதை நேரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். முதல் தடவையாக நாளைக்கு வந்து இந்த கதை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, படிக்க வேண்டிய, கேட்க வேண்டிய கதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின த அனிமல் ஃபார்ம். இது உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான அது ஒரு சின்ன நாவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜார்ஜ் ஆர்வெல்லோடது அப்படின்னும் போது ரெண்டு நாவலை முக்கியமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து 1984, இன்னொன்று வந்து த அனிமல் ஃபார்ம் அப்படின்னு. பட்டு ரெண்டுமே வந்து இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ப்ராப்பகண்டா, கம்யூனிசத்தை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் எழுத வச்சாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பகண்டாவாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு வந்து எல்லாராலும் விரும்பி படிக்கிறக்கூடிய ஒரு நாவலாக இது இருந்திருக்காதுங்க. இந்த பிரச்சாரத்துக்காக எழுதப்படுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர போர் அடிக்கும். அதில் இந்த சித்தாந்தம், அவர்களுடைய கொள்கை, தத்துவம் அப்படின்னு எதையோ கொண்டு வந்து திணிச்சு படிக்கிறவனை போட்டு பர்றாண்டி எடுத்துருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த நாவலை நான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கம்யூனிசத்துலேருந்து நான் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டேங்க. உங்களுக்கே தெரியும், நான் ஒரு தீவிரமான கம்யூனிஸ்டாக இருந்தவன் அப்படின்னு. ஆனாலும் ஏதோ எனக்கு அது சரியாக படலை. அப்போது ஏராளமான கேள்விகள் எனக்குள்ளே எழுந்துட்டு இருக்கும்போது தான் இந்த நாவலையும் அதை எடுத்து அந்த 1984ஐயும் நான் படித்தேன். நல்ல காலம் அந்த 1984 படித்து முடித்து ஒரு சில மாதங்களில் நம்ம சென்னையில், நான் இப்போ நந்தன் ஆர்ட்ஸில் படிச்சுட்ருக்கேன், கேசினோ தேட்டரில் 1984 படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அது போஸ்டர் ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதனால் எல்லாரும் அந்த மாதிரி படத்தை எதிர்பார்த்து வந்தாங்க. பட் நான் 1984 கீழே ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிடுச்சு, அது எப்படியாவது போய் பார்த்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அண்டு அஃப்கோர்ஸ் எந்த ஒரு நாவலையும் வந்து சினிமாவாக எடுக்கும் பொழுது அது சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த அளவுக்கு அதை காமிக்க முடியல. பட் நாவலை படிக்காமல் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கும். ரொம்ப நாள் ஓடலை, ஹார்ட்லி ஒரு 4 நாளோ என்னவோ தான் ஓடிச்சு. அது பார்த்தவங்கெல்லாம் போஸ்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னோடனே யாரும் வரதில்லை, அந்த படத்தை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் தமிழ் பேராசிரியர் நாராயணன் அவர்கள், அவரோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னோன்னா, ஐயோ அந்த படமா அருண், நான் போஸ்டரை பார்த்து ஏமாந்துட்டேன் சார். அந்த போஸ்டர் கீழே சின்னதாக வந்து ஜார்ஜ் ஆர்வெல்னு போட்டிருந்தானே, அதை பார்க்கலையா சார்? இல்லைப்பா, நான் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து ரைட்டு. அப்போ நம்ம கேள்விகள் கரெக்டு தான், கம்யூனிசத்தில் நமக்கு இருக்க சந்தேகங்கள் சரியானது தான் அப்படின்ற விடையை கொடுத்தது ஜார்ஜ் ஆர்வெல்லுடைய அனிமல் ஃபார்ம் அண்ட் 1984. இந்த அனிமல் ஃபார்ம், விலங்கு பண்ணை, இந்த கதையை வந்து ஒரு 4-5 எபிசோடுகளாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து பிரிட்டிஷ் ப்ராப்பகண்டா அகேன்ஸ்ட் கம்யூனிசம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு போட்டோம். 1940s எழுதினார். ஆனால் அன்னைக்கே ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்றத அவர் எழுதிட்டாருங்க. அதுதான் வந்து பின்னாளில் சோவியத் ரஷ்யாவில் நடந்தது. இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கின்னு ஆட்சியில் இருந்தாங்கன்னா அதில் கண்ணெதிர்க்க பார்த்துட்ருக்கோம். அனிமல் ஃபார்மில் அவர் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்தது, நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்க போகின்றது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது ப்ராப்பகண்டா கிடையாது. அண்டு இதில் சொல்லப்படுகின்ற ஓமைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நண்பர்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதோட அதை கம்பேர் பண்ண முடியும் அப்படின்றது சுலபமாக புரியும். அப்படி புரியலைன்னா கமெண்ட் போடுங்க, வழக்கம் போல் கேள்வி நேரத்தில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆனால் ரொம்பவே சுலபமாக புரியும் எப்படியெல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது, இது எப்படியெல்லாம் முடிந்தது. இதை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத நமக்கு புரியும். ஏன்னா இவ்வளோதான், இவங்க இப்படித்தான் போவாங்க அப்படின்றத அன்றைக்கே சொன்னார். அதை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் வந்து பூர்ஜுவாசி, இவங்க வந்து அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் முதலாளித்துவத்துக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் அவங்க கூட போய் கூட்டணிக்கு நிற்கிறேன், அவங்க கொடுக்குற ஓட்டு, சீட்டு, நோட்டு இதை வாங்கிக்கின்னு கூட நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது.
நாங்கள்லாம் உண்டி குலுக்கி அப்படி நாங்கள் வந்து கார்பரேட்டுகளிடம் வந்து டொனேஷன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கட்டணம் கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏழை எளிய அந்த சிறு குறு தொழில் செய்பவர்கள் அவங்களுக்கு வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கார்பரேட் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வாடகை கொடுத்து காசை வாங்கி பையில் போட்டுப்பாங்க. ஏங்க நீங்கள்லாம் வந்து தொழிலாளர்களின் தோழர் தானே, தொழிலாளர்களுக்கு வந்து குறைஞ்ச வேலையில் கொடுக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்வாங்க. இதெல்லாம் நம்ம அந்த அனிமல் ஃபார்மில் பார்க்க போகிறோம் என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு. நான் அன்றைக்கே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், ஜார்ஜ் ஆர்வெல் வந்து என்ன நினச்சாரோ தெரியல, அந்த சித்தாந்தம் பேசுகின்ற அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஒதுங்குகின்ற அந்த கேரக்டரை வந்து பன்றிகளாக படைத்திருந்தார். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து நீங்கள் கேட்குறதோடு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணணும். அண்டு கூடுமான வரைக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என் மூஞ்சை காமிக்காமல் அந்த ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸை வச்சு அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நண்பர்களுடைய ஆதரவு இந்த கதை நேரத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க ட்ரெய்லரே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றீங்களா? மேட்ரு ரொம்ப பெருசு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கேட்டால் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அனிமல் ஃபார்ம் புத்தகத்தை ஒரு சப்ஜெக்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த 6வது 7வதுலேருந்தே இந்த கதையை பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் நான் கம்யூனிஸ்டாக போகிறேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏதோ எனக்கு வந்து அந்த பாதையிலிருந்து சரியான பாதையில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் எத்தனை பேருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படியே நாங்கள் வந்து சித்தாந்தம், உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கினே தங்கள் வாழ்க்கையும் நாசம் பண்ணிக்கின்னு அடுத்தவங்க வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு அதுக்காக தொழிலாளர்களுக்காக உழைக்க வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த சித்தாந்தம்ன்றது எங்கே போயிட்டுருக்கு? சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? அனிமல் ஃபார்ம் பார்க்கும்போது தெரியும். கேட்கும்போது கொள்கையெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. சொல்வார், பேசும்போதெல்லாம் நல்ல இலக்கண சுத்தமாக தான் பேசுகிறேன், ஆனால் எழுதும்போது தான் கோட்டை விட்டுறதோ அங்கே ஒருத்தன் சொன்னானே அப்படின்னு தர்மி சொல்லுவார்ல. அந்த மாதிரி கொள்கைகள் நல்லா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது நம்மளை மாதிரி மனுஷ பயிலவு தான் இல்லையா? இங்கே தான் பிரச்சனையே. ஸோ இதையெல்லாம் முழுமையாக நம்ம இந்த அனிமல் ஃபார்மில் பார்க்க போகிறோம். நாளை காலை இதனுடைய முதல் பகுதி வரும் நண்பர்களே. நாளை அந்த விலங்கு பண்ணையில் சந்திப்போம். வணக்கம்.